ஹாய் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி ஒரு நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு ஆல்ரெடி ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் சோம்பு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் வதக்கி அரைச்சதை இந்த வெங்காய தாளிப்பில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ரோஸ்மெல் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், தேவையான அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ரோஸ்மெல் போனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி, உப்பு, காரம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா குழம்பை நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து வரப்போது முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி 5 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். குழம்பு கொதித்து வரப்போது தான் முட்டையை உடச்சி ஊற்றணும். உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா ஒரு தட்டை போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டோன்னா சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஹாவ் அ நைஸ் டே.